இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தர் வந்து நாட்டையே பிடிக்க முடியுமான்லாம் இருந்தோம். ஆனால் யூஎஸில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்த நூற்றாண்டினுடைய இளம் மேயராக தேர்வாயிருக்காரு ஜோரான் மம்தானி அவர்கள். நியூயார்க் சிட்டியே இப்படி அல்லாஹ் இது எப்படி பார்க்குறீங்க? இது 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 உங்களுடைய பார்வையில் இது எந்த மாதிரி? எப்பயுமே ஒரு கொள்கையை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிடிச்சிட்டு போகும்போது டக்குன்னு அதுக்கு ஒரு ஆதரவு வரும். அது நிலைச்சு நிற்குதாங்கிறத கொஞ்சம் காலம் போய் தான் நம்ம பார்க்கணும். ஒரு டிஸ்ரப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு குறுக்க கால் விட்டா எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் வரும். அவர் காலிலேயே குறுக்க கால் விட்டாப்பா அப்படின்லாம் வரும். பட் வெதர் இட் இஸ் சஸ்டெய்னிங் அப்படிங்கிறது we have to wait and watch. நான் திரும்ப நினைக்கிறது, இந்த சோசியல் மீடியா யுகத்துல விட்டில் பூச்சலாக இருப்பதல்ல, ஒரு காட்டு சிங்கமாக இருப்பது, நிலை நிற்பது. ஒரு ஏரியா போட்டா அதுல தாதா நான்டா அப்படின்னு நிக்கிறது, அதை நோக்கி நகரணும். ஜென்சி வந்து ரொம்ப சின்ன வயசுல சாதனைகள் பண்ணிடுறாங்க, ரொம்ப சின்ன வயசுல இருந்து அதுல வெளியேறாங்க. அப்ப யோசிக்க வேண்டியது, ஒரு இளையராஜாவா இருக்கிறது தான் அசாத்தியமான விஷயம். 85 வயசு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, எங்க அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு காட்டு மல்லி பூத்து இருக்குன்னு போட்டாருன்னு அப்படியே கண்ணை மூடி தத்திர உட்கார்ந்து. இவரை விட ஒரு பெரிய இன்ஃபுளுசர் யாரு பார்க்க முடியும்? அவரோட ஒரு ஜென்சி யார் பார்க்க முடியும்? அப்ப ஆடுவதோ செஞ்சுரி அடிப்பதோ இல்ல, அது இல்ல, நிலை நிற்பது, சஸ்டைனபிலிட்டி, அது ரொம்ப முக்கியமானது. நியூயார்க் மேயருடைய பொலிட்டிக்கல் எதிர்காலம் அவருடைய சஸ்டைனபிலிட்டியை பொறுத்தது. We have to wait and watch.